காலையில் டிஃபனுக்கு வந்து மிளகு பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சீரகம், கொஞ்சமாக வந்து வெந்தயம். பசங்க காதில் கேட்டால் வெந்தயம் சாப்பிடாதுங்க, அதனால் கொஞ்சமாக வெந்தயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதில் வந்து நான் நெய் டால்டா எதுவுமே ஊற்றலை. குக்கரில் வந்து எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு சீரகத்தை போட்டு வைக்கலாம். மிளகு சீரகம் வெந்தயம். மிளகு வந்து வெடிக்கும், அதனால் எட்ட போயிடும். பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். மிளகு நல்லா வெடித்த உடனே இப்போ வந்து அரிசி வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி கீழே ஊற்றிக்கலாம். தண்ணி சுத்தமாக வந்து வடிகட்டிக்கலாம். அரிசி வந்து போட்டேன். தேவையான அளவு வந்து உப்பு, பொங்கலுக்கு எவ்வளோ வந்து தேவையோ மொத்த உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கலருக்கு மஞ்சள் ஆட் பண்ணிடுறேன். அரிசி வந்து இந்த அளவு இருந்துச்சா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பங்கு தண்ணியை ஊற்றலாம். மறுபடியும் இதே அளவு எடுத்து இன்னொரு பங்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். அதில் கரெக்டாக வந்து 2 அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சும் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து தள்ளுன்னு வரும். இப்போ வந்து கொதி வந்த உடனே விசில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக வந்து விசில் எடுத்தோம்னா பொங்கல் வந்து அதோட பதத்தில் கரெக்டாக இருக்கும். சட்னி அரைச்சாச்சு பொங்கலுக்கு. ஒற்றைக்கடலை சட்னி, ஒற்றைக்கடலை, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் தாளிச்சிக்கலாம்.